ப்ளஸ் இல்லையா? டாக்டர் ப்ளஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். அழகு, இந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன? இந்த வார்த்தைக்கான அர்த்தம் சிலருக்கு இளமையாக இருப்பது, சிலருக்கு நல்ல மாநிறத்தோடு இருப்பது, சிலருக்கு முகத்தை பார்த்தால் வரக்கூடிய புன்சிரிப்போடு இருப்பது. ஆனா நிறைய பேருக்கு தலைமுடியோடு இருப்பது, கருமையான தலைமுடியோடு இருப்பதே அழகுதான். அழகுங்கிற வார்த்தைக்கு 1000 அர்த்தங்கள் இருந்தாலும் கூட பொதுப்படையாக இன்று நாம் பார்க்கக்கூடியது நம்முடைய முக அழகும் கேச அழகுன்னு சொல்லக்கூடிய தலைமுடியுடைய அழகும் தொன்று தொட்டு, இன்று மட்டும் இல்லைங்க, தொன்று தொட்டு நம்முடைய பாரம்பரியத்தில் இருந்து வரக்கூடிய விஷயமாக நம்ம பார்க்கிறோம். இந்த தலைமுடின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு கதை ஞாபகம் வரும். பொதுவாக நம்முடைய திருவிளையாடல் அப்படின்னு ஒரு படம் வரும். இப்போ வந்திருக்க திருவிளையாடல் இல்லை, 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்த இறைவன் ஈசனுடைய திருவிளையாடல். நக்கீரருடைய ஒரு கதை நமக்கெல்லாம் ஞாபகம் வரும் இல்லையா? அரசனும் அரசியும் இருக்கும்போது அரசியுடைய தலைமுடியிலிருந்து வரக்கூடிய சுகந்த வாசம் அரசி சூடி இருக்கக்கூடிய மலரிலிருந்து வந்ததா, இல்லது அத்தனை அழகோடு ஆரோக்கியத்தோடு இருக்கக்கூடிய தலைமுடியிலிருந்து வந்ததா அப்படிங்கிற ஒரு கேள்வி. பாருங்க, அந்த காலத்துல எவ்வளவு டைம் எடுத்து யோசிச்சு பார்த்துருக்காங்கன்னு. அத்தனை கேள்வி, அந்த கேள்விக்கான பதிலை தேடி அந்த பதிலுக்காக கடைசியில் இறைவனே வந்து நக்கீரனை சோதித்த விஷயத்தை கூட நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அப்ப அந்த தலைமுடி பிரச்சனை அப்படிங்கிறதும் தலைமுடியுடைய அழகுங்கிறதையும் தலைமுடியிலிருந்து வரக்கூடிய மனம்ங்கிறதையும் தொன்று தொட்டு சங்க காலத்திலிருந்து நாம் பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம். தலைமுடி பிரச்சனை ஏதோ இப்ப சமீப காலத்தில் வந்தது அப்படின்னு நினைக்கிறோம். மிகப்பெரிய தவறு. இன்னைக்கு தலைமுடி சார்ந்த சிரமங்களை பற்றியும் இன்னைக்கு ரோம்ல, எஜிப்துல இருக்கக்கூடிய கல்வெட்டுகள்லாம் இன்னைக்கு வந்து அது அந்த குறியீடுகளை வைத்து அந்த கல்வெட்டுகள் என்ன சொல்லி இருக்கிறாங்க புரிந்து கொள்ள வரும்போது, அந்த எஜிப்தில் இருக்கக்கூடிய அரசர்கள் அவர்களுடைய தலைமுடியை பேணி காப்பதற்காக சைவ அசைவம் சார்ந்த என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணாங்க அப்படிங்கிற ஆராய்ச்சி குறிப்புகள்லாம் திகைப்படைய வைக்கிறது பார்க்கணும். இன்றைக்கு அதே போல பிரேசில், அங்க இருக்கக்கூடிய பழங்குடியினர், இன்றைக்கு பிரேசில்ல இருக்கக்கூடிய காடுகள், அமேசான் காடுகள் தான் இன்றைக்கு பூமியுடைய நுரையீரல்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரங்கள் அளவுக்கு காடுகள் இருக்கு. அந்த காடுக்குள்ள இன்னும் நமக்கு தெரியாத பழங்குடி மக்கள் நிறைய கும்பலாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சிலர்லாம் கிட்டையே போக முடியாது, நீங்க கிட்ட போனாலே கொன்றுவாங்க. அந்த மாதிரி பழங்குடி மக்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பற்றி ஆராய்ச்சி செய்து பார்க்கும்போது அங்கெல்லாம் 160, 170 வயது வரை உயிரோடு இருக்காங்களாம். அவங்க எப்படி உயிரோடு இருக்காங்க, என்ன சாப்பிட்றாங்க, எப்படி தூங்குறாங்க, எந்த மூலிகை அவர்களுக்கு பயன்படுது, அவர்களுடைய எந்த பழக்க வழக்கங்கள் அவர்களுடைய ஆயுளை நீட்டி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய கேள்விகள் இருக்கு இல்லையா? இதுல ரொம்ப முக்கியமான சில கேள்விகளுக்கான விடை என்ன? எப்படி இளமையா இருக்கிறது, எப்படி முகச்சுருக்கம் இல்லாமல் இருப்பது, எப்படி தலைமுடியோடு இருப்பது அப்படிங்கிற ஆராய்ச்சிகள் தான் இருக்கிறத பார்க்கணும். எதுக்காக இன்றைக்கு இவ்வளவு விஷயங்களை நான் சொல்றேன்னா, நம்ம நிறைய பேருக்கு தலைமுடி கொட்ட ஆரம்பிக்கும் போது அல்லது தலைமுடி குறைய ஆரம்பிக்கும் போது, ஐயையோ ஆண்டவா எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனைன்னு யோசிக்கிறோம்ல, அது ரொம்ப தவறு. தலைமுடி கொட்டுவது, தலைமுடி வளராமல் இருப்பது இன்றைக்கு உலகளாவிய பிரச்சனை அப்படிங்கிறது புரியறதுக்காக தான் நான் சொல்றேன். தலைமுடி ஏன் கொட்டுது? முதல்ல 5 காரணங்கள் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். தலைமுடி கொட்டுவதற்கு மிகப்பெரிய 5 காரணங்கள். முதல் காரணம் என்ன தெரியுமா? உடம்பு சூடு. இன்னைக்கு இந்த உடல் சூடுங்கிற விஷயத்த போய் நீங்க யாராவது ஒரு மாடர்ன் மெடிசன் டாக்டர் கிட்ட பேசுனீங்கன்னா எல்லாம் சிரிப்பாங்க. யோ, டெம்பரேச்சர் செக் பண்ணி பார்த்துட்டேன், ஒன்றும் இல்லை, எல்லாம் நல்லா தான் இருக்கு, நிறைய தண்ணி குடி, சத்து மாத்திரை சாப்பிடு, நல்லா தூங்கு போ அப்படின்பாங்க. வீட்டுக்கு வருவோம், கண்ணெல்லாம் எரியும், ஒண்ணுக்கு போனா எரியும், மோஷன் போனா எரியும், வாயெல்லாம் தாகமா இருக்கும். ஐயோ எனக்கு ஏதோ பெரிய நோய் வந்துருச்சுன்னு போய் பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் எல்லாம் பார்ப்போம். எல்லாமே பார்த்தா நார்மலா தான் இருக்கும். ஆனா உடல்ல இருக்கக்கூடிய வேதனை, எரிச்சல் நமக்கு தான் தெரியும். இந்த அளவுக்கு உடல் சூடோடு இல்லாதவங்க நம்ம வீட்டுல யாராவது இருக்காங்களா பாருங்க. எஸ்பெஷலி இந்த ஜென் ஜீன்னு சொல்லக்கூடிய ஒரு குரூப் இருக்கு பாருங்க. இன்னைக்கு 12 வயசு 17 வயசுல இருக்குங்க பாருங்க. இதுங்க எல்லாம் வந்து ராத்திரி எல்லாம் தூங்குறதே கிடையாது. ராத்திரியெல்லாம் தூங்காம காலையில மெதுவாக எழுந்துக்கிறது, படிப்பு மேல கவனம் கிடையாது, சாப்பாடு மேல கவனம் கிடையாது. சத்துள்ளதான் அம்மா அழகா டிஃபன் பாக்ஸ்ல போட்டு சமைச்சு கொடுத்துருப்பா, அதை சாப்பிட்டாலே நீங்க 100 வயசு நல்லா இருக்கலாம்.
அப்படியே இந்த டிஃபன் பாக்ஸை ஓரம் கட்டிட்டு ஸ்கூல் கேன்டீன்ல ஆஃபீஸ் கேன்டீன்ல போய் சமோசாவும் பர்கரும் சாப்பிட்ற அந்த கலாச்சாரம். அப்ப என்ன ஆகுது, உடம்பு நெருப்பு மாதிரி கொதிக்க ஆரம்பிக்குது. பொம்பளை பிள்ளைங்கள்லாம் இன்னைக்கு பீரியட்ஸ் டைம் வரும்போது பிள்ளைங்க வயிற்று வலியை குறைக்கிறதுக்கு மாத்திரையை போட்டு போட்டு உடம்ப சூடாக்கிட்டே போறதை பார்க்கும். இப்ப இந்த மாதிரி பிள்ளைங்கள்லாம் இன்னைக்கு இருக்கும்போது நம்ம வீட்டுல பெரிய பிரச்சனை என்ன, 17 வயசு பையனை கூட்டிட்டு வராங்க கிளினிக். என்னன்னு கேட்டா, சார் பையனுக்கு முடி நரைச்சிச்சு சார், மேல பாருங்க சார் மண்டையில முடியே இல்லை சார், காலேஜ் போக சொன்னா அந்த பையன் போக மாட்டேங்கிறான் சார், என்னன்னு கேட்டா முடி இல்லைன்னு சொல்றான் சார். எவ்வளவு பேர் சொல்றாங்க. இதுதான் உண்மை. உடல் சூடுங்கிறது நம்ம வெளிப்புறமாக புரிந்து கொள்ள முடியாத இருக்கக்கூடிய ஒரு நோயாக இருந்தாலும் கூட இந்த உடல் சூடு மட்டுமே போதும் நம்ம தலையில ஒத்தை முடி கூட இல்லாத அளவுக்கு மண்டையை சொட்டையாக்க முடியும். இன்னைக்கெல்லாம் நம்ம யோசிப்போம், ஒரு காலத்துலலாம் யோசிப்போம் வழுக்கைங்கிறது ஆண்களுக்கு தான் வரும். ஆனா நல்லா ஞாபகம் வச்சுங்க, வழுக்கைங்கிறது பெண்களுக்கும் வருகிறத இன்னைக்கு பார்க்கணும். அப்ப வழுக்கையாக இருக்கக்கூடிய அந்த தலைமுடி, அந்த நோய் ஏற்படுவதற்கான காரணம் என்னன்னா, முதல் காரணம், செகண்ட் தாட்ஸே வேணாங்க, ஃபர்ஸ்ட் காரணம் உடம்பு சூடு தான். இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா, அப்பா, மகன், மகள், தாத்தா, பாட்டி, இவங்க யாரை வேணா நீங்க முடி கொட்டுறவங்களை கூப்பிட்டு அவங்க கையை உங்க கை மேல வச்சு பாருங்க, அவங்க கை நெருப்பு மாதிரி கொதிக்கிறத பார்க்கலாம். அவங்க உட்கார்ந்து எழுந்து போன இடத்துல நீங்க கையை வச்சு பாருங்க, அது பயங்கரமா கொதிக்கிறத பார்க்க முடியும். ஸோ இன்றைக்கு உடல் சூடு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது காரணம், தலைமுடி கொட்டி தலைமுடி இல்லாத வழுக்கை நிலைக்கு நாம் அடைவதற்கு மிகப்பெரிய இரண்டாவது காரணம் என்ன, இன்றைக்கு உடல் சூடை போலவே நம்முடைய வாழ்வியல் முறையில் நாம் செய்யக்கூடிய மற்றும் ஒரு தவறு தூக்கமின்மை. இன்னைக்கு தலைமுடி கொட்டுற அந்த ஒரு பிரச்சனை இருக்கக்கூடிய ஆண், பெண், இளைஞர்கள், இளம் பெண்கள், வயதானவர்கள், யாரை வேணா நீங்க பாருங்களேன். அங்க பாத்தீங்கன்னா அவங்க ராத்திரியில 11 மணிக்கு தான் தூங்குவாங்க, 12 மணிக்கு தான் தூங்குவாங்க. மொபைல் பார்க்கறது, டிவி பார்க்கறது, இல்ல வீட்டுல வெட்டியா கதை பேசிட்டு இருக்கிறது, இல்ல நைட் ஷோ சினிமா பார்க்கறது, இல்ல மொத்த வேலையை முடிச்சுட்டு தான் நான் படுப்பேன்னு சொல்லி ஓய்வு இல்லாம ராத்திரி 11 மணிக்கு படுக்கிறது. எல்லாரும் பாத்தீங்கன்னா நிச்சயமாகவே அவர்களுக்கு தலைமுடி கொட்டக்கூடிய மற்றும் ஒரு காரணமாக இருப்பது உடலுக்கு தேவையான அளவுக்கு ஓய்வும் தூக்கமும் இல்லாமல் இருப்பவர்கள் அனைவருக்குமே தலைமுடி கொட்டும். இந்த 8th படிக்கிறவர்களும் 9th படிக்கிறவர்களும் இந்த பிள்ளைங்களுக்கு பெருசா தலைமுடி கொட்டுறதை நீங்க பார்க்க முடியாது. ஆனா 10th 11th 12th படிக்கும்போது, இல்ல ஃபைனல் இயர் காலேஜ் படிக்கும்போது, இல்ல சிவில் சர்வீசஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஆளுங்க, நீங்க யாரை வேணா பாருங்க, பொதுவா பாத்தீங்கன்னா அந்த சிவில் சர்வீசஸ்க்கு உள்ள போகும்போதே நம்ம ஆம்பளை பசங்க பாதி பேர் சொட்டையாயிருவோம். இப்ப நீட் எக்ஸாம் வந்த பிறகு நான் பாக்குறேன், +2 முடிக்கிறவனும் மண்டையில முடியலாம தான் சுத்திட்டு இருக்கான். அதுவும் அந்த MBBS முடிச்சு பிஜிக்கு ப்ரிப்பேர் பண்ண குழந்தைங்க நிறைய பேரை பார்க்குறேன், எல்லாருக்கும் மண்டையில முடியே கிடையாது. பெரிய அளவில் சிரமத்தில் இருந்து கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதற்கும் காரணம் தூக்கமின்மை தான். இன்னைக்கு யாரெல்லாம் தூக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, உடல் சூடு குறைப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, அவங்களுக்கு தலைமுடி 80 வயதானாலும் கம்பி போல கருப்பாக இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். ஸோ இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய 8 வயது 9 வயது குழந்தைகள் இந்த தவறுகளை செய்யறாங்களா? பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ் யார் இந்த வீடியோவை பார்க்குறீங்களோ, குழந்தைக்கு நல்லபடியா ஆரோக்கியமா இருக்கணும், தலைமுடி ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைக்கிறவங்க முதல்ல லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸை குழந்தைகளுக்கு கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுங்க. நம்பர் 3, இன்றைக்கு சத்து குறைபாடுகள். இன்றைக்கு நம்ம தலைமுடிக்கு 4 வகையான சத்துக்கள் தேவைங்க. நம்பர் 1 B12 சத்து, நம்பர் 2 ஃபோலிக் ஆசிட் சத்து, நம்பர் 3 அயன் இரும்பு சத்து, நம்பர் 4 மெக்னீசியம் சத்து. இந்த 4 சத்து குறைபாடுகள் நமக்கு இருக்கு அப்படின்னா இறைவனே மருந்து கொடுத்தாலும் உங்க தலையில ஒரு முடி கூட இருக்காது, எல்லாமே கொட்டத்தான் செய்யும். நம்ம ஒரு டாக்டர் கிட்ட போறோம், எனக்கு தலைமுடி சார்ந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்றோம். அவர் ஒரு ஆயின்மெண்ட் கொடுக்குறாரு, ஒரு க்ரீம் கொடுக்குறாரு, ஒரு ஆயில் கொடுக்குறாரு, அதை அப்ளை பண்றோம். திரும்ப போறோம், சார் எனக்கு தலைமுடி கொட்டுறது குறையல சார், தலைமுடி குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, தலைமுடியோட டென்சிட்டி குறையுது, திக்னஸ் குறையுது, இந்த மாதிரி நிறைய திரும்ப திரும்ப போயிட்டு இருக்கோம் இல்லையா? இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு நம்ம ஆராய்ச்சி செய்து பார்த்தோம்னா, இதுக்கான காரணம் சத்து குறைபாடா இருக்கான்னு பார்க்கணும். என்னுடைய அனுபவத்துல தலைமுடி சார்ந்த சிரமத்தோடு வரக்கூடிய 100 பேர்ல நான் ஒரு 50 பேருக்கு பரிசோதனை எழுதி கொடுக்கும்போது அதுல 40 பேர் இரும்புச்சத்து குறைபாடு, B12 குறைபாடு, ஃபோலிக் ஆசிட் குறைபாடு, மெக்னீசியம் குறைபாடு, செலினியம் குறைபாடுன்னு சொல்லக்கூடிய எசென்ஷியல் விட்டமின்ஸ் மற்றும் மினரல்ஸ் உடைய குறைபாடோடு இருக்கிறத பார்க்குறேன். இப்போ நீங்க இந்த வீடியோ பார்க்குறீங்கல்ல, நான் சொல்ற 5 டெஸ்ட்டை நீங்க பண்ணுங்க.
உங்களோட B12 சத்து எப்படி இருக்கு, உங்களோட D3 சத்து எப்படி இருக்கு, உங்க உடம்புல மெக்னீசியம் எப்படி இருக்கு, ஃபோலிக் ஆசிட் எப்படி இருக்கு, புரோட்டீன் எப்படி இருக்கு, இதெல்லாம் சாதாரண பிளட் டெஸ்ட்லயே பண்ண முடியும். இந்த 5 டெஸ்ட்டை நீங்க பண்ணி பாருங்க. இந்த 5 டெஸ்ட்ல உங்களுக்கு குறைபாடு இருந்துன்னா உங்களுடைய தலைமுடி கொட்டுவதை நிறுத்துவதற்கு முன்பு, சிகிச்சை எடுத்துக்கொள்வதற்கு முன்பு இந்த சத்து குறைபாடுகளை நீக்குவதற்கான முறையான மருத்துவ சிகிச்சைக்குள்ள நீங்க போகணும். அந்த சிகிச்சை முடிங்க, உங்க தலைமுடி கொட்டுவது நின்று போகும், தலைமுடி நன்றாக வளரும், தலைமுடி சார்ந்த எந்த சிரமமும் மற்ற ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையில நீங்க இருக்கலாம். 4வது காரணம் தலைமுடி கொட்டுவதற்கு ரொம்ப முக்கியமானது, இன்றைக்கு உடல்ல இருக்கக்கூடிய நோய்களுடைய வெளிப்பாடாக தலைமுடி கொட்டுவதை நம்ம பார்க்கணும். இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தைராய்டு நோய். யாருக்கெல்லாம் தைராய்டு நோய் ஏற்பட்டு நீங்க நோய்க்கான சிகிச்சையாக வெறும் மாத்திரை சாப்பிடுறது இல்ல மாத்திரையை சாப்பிடாம விடுறது, உடனே தலைமுடி கொட்டும். இன்னைக்கு நிறைய பேர் தலைமுடி கொட்டுதுங்கிற காரணத்தோட என்ன வந்து பார்க்கும்போது, நான் எப்படி எசென்ஷியல் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் எப்படி இருக்குன்ற டெஸ்ட் பண்றனோ அதே போல பண்ணக்கூடிய இன்னொரு டெஸ்ட் தான் 4 வகையான பரிசோதனைகள் நான் கொடுக்கறது. ஒன்று தைராய்டு நோய் இருக்கான்னு பார்க்கறது, 2வது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கான்னு பார்க்கக்கூடிய பரிசோதனை, 3வது ஈரல் சார்ந்த சிறுநீரகம் சார்ந்த ராஜ உறுப்புகள் சார்ந்த தொற்றுக்கள் ஏதாவது இருக்கான்னு பார்க்கறது, 4th வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம பார்க்கறது உடம்புல சிஆர்பின்னு சொல்லக்கூடிய உடலுடைய இன்ஃப்ளமேட்டரி ரேட் எப்படி இருக்குன்னு பார்க்கக்கூடிய பரிசோதனை, ஃபைனல் பட் நாட் லீஸ்ட் நிச்சயமா ஹீமோகுளோபின் எப்படி இருக்குன்னு பார்க்குற பரிசோதனை. இந்த 5 பரிசோதனைகளை நீங்க செய்யணும். உங்களுக்கு இன்னைக்கு தலைமுடி உங்களுக்கு அதிகமா கொட்டுது, வேகமா கொட்டுது, ஒடிஞ்சு விழுது, தலைமுடியோட டென்சிட்டி குறைஞ்சிருச்சுன்னு நீங்க நினைச்சீங்கனாலே ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டியது எது தெரியுமா? உங்க தலையில் இருக்கக்கூடிய தலைமுடியை பரிசோதனை செய்வதற்கு முன்பு உங்க ரத்தத்தில் இருக்கக்கூடிய இந்த நோய்களுடைய தன்மை ஏதாவது இருக்காங்கிற டெஸ்ட் நீங்க நிச்சயமா பண்ணணும். இதை ஏன் தெரியுமா நான் இவ்வளவு விளக்கமா சொல்றேன்? நிறைய பேர் ட்ரீட்மெண்ட்டுக்காக நிறைய தலைமுடி சிறப்பு மருத்துவர்கள், ட்ரைகாலஜிஸ்ட் எல்லாரையும் பார்த்துட்டு வெறுப்போட வந்து சொல்லுவான், நான் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பார்த்துட்டேன், எனக்கு நோயே குணமாகலை. ஆனா பேசிக்கா இந்த எந்த விஷயத்தையுமே செஞ்சிருக்க மாட்டாங்க. அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா தலைமுடிங்கிறது ஒரு தலைமுடி பிரச்சனைன்னு யோசிப்பாங்க. கிடையாது, தலைமுடிங்கிறது உடலுடைய ஆரோக்கிய பிரச்சனை. எப்படி ஒரு மனுஷனுக்கு எரெக்டைல் டிஸ்பங்க்ஷன் வருதுன்னா அது எரெக்ஷன் பிரச்சனை கிடையாது, இதய பிரச்சனையோ, அதே போல தலைமுடி பிரச்சனை அப்படிங்கிறது தலைமுடி பிரச்சனை கிடையாது, உங்க உடம்புடைய ஆரோக்கிய பிரச்சனை. 5th ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங், லோக்கலைஸ்டா வரக்கூடிய ப்ராப்ளம் தலைமுடி கொட்டுறதுக்கு, தலைமுடியை கொட்டக்கூடிய நோயாக பார்க்கக்கூடிய அலோபேஷியான்னு சொல்லக்கூடிய நோய், அதாவது மண்டையில ஒத்த முடி கூட இல்லாம போகக்கூடிய நோய். மண்டையில மட்டும் இல்ல, உச்சந்தலையிலிருந்து உள்ள கால் வரை ஒரு முடி கூட இல்லாமல் போகக்கூடிய நோய். நம்ம பெருந்தலைவர் ஒருத்தர் இருந்தாரு, சோன் பேர் அவருக்கு, சிறந்த அரசியல்வாதி, சிறந்த நடிகரும் கூட. அவர் பாத்தீங்கன்னா எப்பவுமே நீங்க பொது இடத்துல பார்க்கும்போது மண்டையில முடியே இருக்காது, மொட்டையா தான் இருப்பாரு. நம்ம யோசிப்போம் அவர் ஏதோ ஷேவ் பண்ணிட்டு வந்துட்டார் போல இருக்கு, மொட்டை அடிச்சுட்டாரு. எனக்கு தெரிந்த வரையிலும் அந்த காலத்திலேயே பிரபலமாக இருந்தவர்கள்ல அலோபேஷியான்னு சொல்லக்கூடிய நோயோட பாதிக்கப்பட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சோ அவர்கள் தான். ஆனா இன்றைக்கு அந்த அலோபேஷியா நோயோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய நிறைய பேரை நான் இன்றைக்கு பார்க்கிறேன். நான் ஏற்கனவே ஃபீனிக்ஸ்ல இருந்து ஒரு அம்மா வந்து ஸ்டோரி உங்ககிட்ட ஒன்று சொன்னேன். ஒரு அம்மா இங்க வந்து அவங்க வந்து பெப்சில ரொம்ப பெரிய ஒரு பதவியில இருக்கவங்க, அவங்களுடைய தன்னம்பிக்கை பாதிக்கப்பட்டு இங்க வந்து நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து குணமானாங்க. இன்றைக்கு கூட எனக்கு ஃபீனிக்ஸ்ல இருந்து அமெரிக்கால இருந்து குறைஞ்சது வாரத்துக்கு 5 பேர் 6 பேர் தலைமுடி நோய் சிகிச்சைக்காக இங்க வருவதற்கு காரணமே அந்த அம்மாவுடைய ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? அவர்களுக்கும் இதே அலோபேஷியான்னு சொல்லக்கூடிய நோய் தான். அலோபேஷியாங்கிறது என்ன? தலைமுடியுடைய அந்த துவாரம் வரக்கூடிய வேர் பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு அந்த இடத்துல தலைமுடி மீண்டும் வளர முடியாத அளவுக்கு அந்த ஓட்டைகள் மூடி போகின்ற ஒரு வகையான தோல் நோய். இது தலைமுடி நோய் கிடையாது, தோல் நோய் அலோபேஷியா. அப்ப அது தலையை பாதிக்கும், புருவங்களை பாதிக்கும், ஆண்களுக்கு மீசை தாடியை பாதிக்கும், உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை பிறப்புறுப்புகளை சுற்றி கூட ஒரு இடத்தில் கூட முடியில்லாத அளவுக்கு வழுவழுவென்று முகமும் உடம்பும் மாறி போகின்ற நோய்க்கு தான் அலோபேஷியான்னு பேரு. ஸோ இந்த மாதிரி நிறைய நோய்கள் இருக்கு. புழுவெட்டு நோய்களை பற்றி உங்களுக்கு தெரியும், அதுவும் அலோபேஷியால ஒரு வகையாக நம்ம பார்க்கிறோம். டெர்மடைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய சில வகையான தோல் நோய்கள், ஏன் சாதாரண டாண்ட்ரஃப்னு சொல்லக்கூடிய பொடுகு நோய்கள் கூட இன்றைக்கு நமக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் வருவான், தலைமுடி பயங்கரமா கொட்டிடுச்சு சார், டென்சிட்டி போயிடுச்சு,
சாதாரணமா பார்த்தாலே என்னுடைய சொட்டை மண்டை தெரிகிறதுன்னு அப்படியே வருத்தத்தோட வருவான். எக்ஸாமின் பண்ணி பார்த்தா தலை ஃபுல்லா அவனுக்கு சோரியாட்டிக் பேச்சஸ் இருக்கும். என்னப்பா தலையெல்லாம் சோரியாசிஸ் இருக்கு அப்படின்னா, சார் அது சோரியாசிஸ் இல்லை சார், அது டாண்ட்ரஃப் சார் அப்படிம்பா. அப்ப நமக்கு தலையில் வரக்கூடிய நோய்கள், அது டாண்ட்ரஃபா இருக்கட்டும், சோரியாசிஸ் நோயா இருக்கட்டும், எதாக இருந்தாலுமே நம்முடைய தலையை கடுமையாக பாதிக்கக்கூடிய ஒரு நோயாக இருக்கும்போது அந்த நோய்க்கான அடிப்படை சிகிச்சையை நாம் மாற்றாமல் வெறும் தலைமுடி வளருவதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது பிரயோஜனப்படாது அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு வேணும். அப்ப 5 காரணங்கள் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் இருக்குன்னா நமக்கு தலைமுடி சிரமங்கள் ஏற்பட முடியும். மண்டை சொட்டையாவதற்கோ, மண்டையில் ஒரு துளி கூட முடி இல்லாமல் போவதற்கோ, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை புருவம் தாடி மீசை கூட இல்லாமல் போவதற்கோ நிறைய வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? அப்ப தலைமுடி பிரச்சனை இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, இந்த தலைமுடி பிரச்சனையை நாம் எப்படி சமாளிப்பது, எப்படி குணமாக்குவது? இதுக்கும் 5 வழிமுறைகளை நான் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் மை ஃபேவரட் எதுன்னு தெரியுமா? வெங்காயம் தாங்க. எல்லாம் யோசிப்போம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இன்றைக்கு மிக பிரபலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சீயக்காய் பவுடர் அல்லது ஷாம்பு தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனியோட ஓனர், அவங்க நமக்கு நெருங்கிய ஒரு நண்பரும் கூட. அவர்கிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், அப்பா உன்னோட பிஸ்னஸ் மாடலை நீ கொஞ்சம் மாற்றணும். ஏன்னா உலகமே இன்றைக்கு உடல் சூடின் காரணமாக, காலநிலை மாற்றத்தின் காரணமாக எல்லாருமே டாண்ட்ரஃப்னு சொல்லக்கூடிய தோல் வறட்சி நோயினால பாதிக்கப்படுறாங்க. நீ நம்ம சியக்கா கொடுக்கறதும் மற்றதும் பெரிய அளவில் நமக்கு உதவி செய்யும், அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. இயற்கை தான் நமக்கு தேவை. ஆனால் மக்களுடைய வாழ்வாதாரங்கள் மாறும்போது, வாழ்வியல் முறைகள் மாறும்போது ஏற்படக்கூடிய மாற்றத்திற்கு ஏற்றாற் போல நம்ம செய்யணும். அதனால நீங்க வெங்காயத்தை முதலாக கொண்டு ஏன் ஒரு ஆன்டி டாண்ட்ரஃப் ஷாம்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி, இதை நான் சொல்லும்போது 2005ங்க, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20 வருடத்திற்கு முன்பு நான் அவர்கிட்ட இது சொல்றேன். அவர் விளையாட்டா சொன்னார், யோ வெங்காயத்தை வச்சு யாராவது ஷாம்பு பண்ணுவாங்களா, என்னையா யூஸ் இருக்கும், இதெல்லாம் யூஸே கிடையாதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அவர்களுடைய வணிக மதிப்பு வளர்ந்து கொண்டே வந்தது. ஆனால் 2016வது ஆண்டுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போனவங்க. அவங்களோட பிஸ்னஸ் ஸ்டாக்னன்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு பிஸ்னஸ் குறைஞ்சி அவங்களுடைய வணிகமே ஒரு 15% மொத்த வணிகத்தில் குறைய ஆரம்பிச்சது. அப்போ அவரோட பிஸ்னஸ் கன்சல்டன்ஸ், அவங்களோட பிஸ்னஸ் அட்வைசர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு பிஸ்னஸ் ஏன் குறையுது அப்படின்னு கேட்கும்போது அவங்க எல்லாம் சொன்னது, சார் ஆன்டி டாண்ட்ரஃப் ஷாம்புன்னு சொல்லக்கூடிய ஒரு செக்மெண்ட் கடந்த 15 வருடங்களாக பெருசாக வளர்ந்துருச்சு. நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எங்கே போனாலுமே இதை யூஸ் பண்ணுறதுக்கான அந்த கன்சியூமர்ஸ் குறைய ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நம்மளோட ஷாம்பு டாண்ட்ரஃப்க்கு நல்லதா இல்லையான்னு நம்ம கிளாரிஃபை பண்ணலை, டாண்ட்ரஃப் பேஸ் பண்ணி நம்ம பண்ணலை, அதனால நமக்கு குறைஞ்சிச்சு சார் அப்படின்னு சொன்ன பிறகு அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது அவங்களோட பிஸ்னஸ் அட்வைசர்ஸ் மார்க்கெட் சர்வே எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவங்களுக்கு கொடுத்த ஃபீட்பேக்கு, நான் அவருக்கு 15-20 வருடங்களுக்கு முன்பு கொடுத்த ஃபீட்பேக்கு, சார் வெங்காயமும் வெந்தயமும் தான் சார் இன்னைக்கு பீக்கா இருக்கு. இன்னைக்கு இந்தியாவில் விற்கக்கூடிய, ஆன்லைனில் விற்கக்கூடிய ஹெர்பல் ஷாம்புல எல்லாத்துலேயும் பார்த்தா 2 விஷயம்தான் சார் சொல்றாங்க, வெங்காயம் வெந்தயம். இந்த 2 ஒன்னா சேர்த்து பண்ணக்கூடிய ஷாம்புகள் இன்றைக்கு ஆன்லைன்ல மட்டும் ஒரு வருடத்திற்கு கிட்டத்தட்ட 650 கோடி ரூபாய் அளவுக்கு வணிகமாகுதுன்னு அவர் கொடுக்கும்போது அவர் ரொம்ப பேரதிர்ச்சி ஆனாங்க. அதுக்கப்புறம் அவங்க ப்ராடக்ட் டெவலப் பண்ணி இன்றைக்கு அவங்க வெங்காயம் பேஸ்டு வெந்தயம் பேஸ்டு ஒரு ஷாம்புவை லான்ச் பண்ணி சக்சஸ்ஃபுல்லாக இன்னைக்கு போயிட்டு இருக்கு. எதுக்கு இதை சொல்றேன்னா, பாரம்பரிய மருத்துவத்துல வெங்காயத்துடைய மருத்துவ குணங்கள்ல மிக முக்கியமான மருத்துவ குணம், குறிப்பாக அலபேஷியான்னு சொல்லக்கூடிய தலைமுடி உடல் முழுவதும் சொட்டையாகி போகின்ற நோய்கள் ஏற்படும் போது வெங்காயத்தை அரைத்து தலையில் பூசி வைக்கக்கூடிய தலை பொதிச்சல்னு சொல்லக்கூடிய ஒரு சிகிச்சை பாரம்பரியமாக ஆயுர்வேதத்தில் குறிப்பாக கேரளாவில் நிறைய இடங்கள்ல செய்து வரக்கூடிய சிகிச்சையாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நான் நேஷனல் இனோவேஷன் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிராஸ் ரூட் லெவல்ல இருந்து நிறைய விஷயங்களை செய்து அந்த விஷயங்கள்ல புதுமைகளை கொண்டு சுலபமாக செய்யக்கூடிய நிறைய பேர் அவர்களுடைய டாக்குமெண்டேஷன் செய்து அவர்கள் பெயரிலேயே பேட்டன் செய்து கொடுக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்டர்பிரைஸ்க்காக நான் ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். என்னோட ஆரம்ப கால நிலையில ஒரு 1999, 2000, 2001, 3-4 வருடங்கள் இருந்தேன். மத்திய அரசுடைய ஒரு உதவியோடு நடக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் அது.
அப்போ அந்த ப்ராஜெக்ட்ல இந்தியா ஃபுல்லாக நான் டிராவல் பண்ணி நான் டாக்குமெண்ட் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் ஹெல்த் ப்ராக்டிசஸ். இப்போ நம்ம ஊரில் ஒருத்தர் மஞ்சக்காமலைக்கு மருந்து கொடுத்துட்டு இருப்பார். அவர் என்ன மருந்து கொடுக்குறாருன்னு யாருக்கும் தெரியாது. அந்த மஞ்சக்காமலைக்கு வேலை செய்தா இல்லையான்னு வேற நமக்கு குழப்பமா இருக்கும். அப்போ என்னோட வேலை என்னன்னா, அவர் கூட ஒரு மாதம் தங்கி அவங்க என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கங்கிறத அவங்களோட இசைவோட அவங்களோட ஒப்புதலோட அதை டாக்குமெண்ட் செஞ்சு அந்த டாக்குமெண்டேஷன் மூலமாக அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய ப்ராக்டிஸை அவர்கள் பேரிலேயே பேட்டன்ட் எடுத்து கொடுக்கக்கூடியது என்னுடைய வேலை. அப்ப நேஷனல் இனோவேஷன் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது IIM அகமதாபாத்ல இருக்கக்கூடிய இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல ஒரு நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். அப்ப IIM அகமதாபாத் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இன்னோவேஷனை இன்வெஸ்ட்மெண்ட் வெளியில இருந்து கொண்டு வந்து இதை ஒரு ப்ராடக்டாக இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் எப்படி கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியது அவர்களுடைய வேலை. ஸோ இதுல வந்து நிறைய ட்ரெடிஷ்னல் ஹெல்த் ப்ராக்டிசஸ், ட்ரெடிஷ்னல் அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ், ட்ரெடிஷ்னல் வெட்டினரி ப்ராக்டிசஸ், அதாவது பாரம்பரியமாக ஆயுர்வேத முறையை கொண்டு மனிதனை குணப்படுத்துதல், தாவரங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்களை குணப்படுத்துதல் அல்லது தாவர வளர்ச்சிக்கு விவசாயத்துக்கு உதவி செய்யறது, அதே போல நமக்கு இருக்கக்கூடிய கால்நடைகள், விலங்குகள், குறிப்பா மாடு, ஆடு இவற்றுக்கு வரக்கூடிய நோய்களை ஆயுர்வேதத்தை கொண்டு எவ்வாறு குணப்படுத்துவதுங்கிற டாக்குமெண்டேஷன். இந்த விஷயங்களை பொறுத்து நாம் செய்யக்கூடிய வழிமுறைகள் என்ன, இதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல பண்ணும்போது, மகாராஷ்டிரால பூனால இருந்து ஒரு 70 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு சிறிய வில்லேஜ். நம்ம ஊர்ல எப்படி மூட்டுக்கு புத்தூர் கட்டுன்னு சொல்லுவோம், கால் உடஞ்சா நேரம் அங்க போவாங்க, கட்டு கட்டுவாங்க, சரியாயிருன்னு ஒரு நம்பிக்கையில எவ்வளவு பேர் புத்தூர் கட்டுக்கு போறோம் இல்லையா? இந்த ட்ரெடிஷ்னல் போன் செட்டிங் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கு இல்லையா? அந்த மாதிரி அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு வைத்தியர் அவரோட வேலையே தலைமுடி சார்ந்த நோய்களை குணப்படுத்துறது தான். எவ்வளவு கூட்டம் இருக்கும் தெரியுமா? அவரை பார்க்கறதுக்கு நீங்க வந்து ஒரு 5 நாளைக்கு முன்னாடியே போய் டோக்கன் வாங்கணும். குறைந்தது பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 700 1000 பேர் வருவாங்க. 4 கண்டிஷன் தான். தலைமுடி கொட்டுதா, அதுக்கு ஒரு மருந்து. தலைமுடி உடஞ்சு விழுதா, அதுக்கு ஒரு மருந்து. புழுவெட்டு இருக்கா, அதுக்கு ஒரு மருந்து. தலையில சோரியாசிஸ் நோய் இருக்கா, அதுக்கு ஒரு மருந்து. 4 மருந்து தான். அதுல பெரும்பாலும் உள்ளுக்கு ஒரு மருந்து, வெளியில ஒரு மருந்து, அவ்வளவுதான். ஒரு மாசத்துக்குள்ள மருந்தே பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து 1000 ரூபாய் தான், அதுக்கு மேல கிடையாது. ஆனா நிறைய ரிசல்ட் இருக்கக்கூடியது. ஸோ என்னோட வேலை அவர் கூட போய் உட்கார்ந்து உண்மையிலே அவரோட மருந்துகள் வேலை செய்தா இல்லையான்றத கிளினிக்கல் டாக்குமெண்டேஷன் பண்ணக்கூடியது. நானும் ஒரு குழுவோட ஒரு 6 டாக்டர்ஸும் பேஷண்ட்ஸோட மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ், போட்டோகிராஃப்ஸ் எல்லாம் எடுத்து முறையா ஃபாலோ பண்ணும். அதுல இந்த அலபேஷியான்னு சொல்லக்கூடிய நோய்க்கும், தலைமுடி ஒடிஞ்சு விழக்கூடிய நோய்க்கும், குறிப்பா தைராய்டு நோயோடு ஏற்பட்ட இந்த தலைமுடி நோய்க்கும், சக்கரை நோயோடு ஏற்பட்ட இந்த தலைமுடி நோய்க்கும் கொடுக்கப்பட்ட சிகிச்சை வெங்காயம் சார். இப்ப அந்த வெங்காயம் அவங்க கொடுக்குற ஆயிலே பாத்தீங்கன்னா வெங்காயத்தை அரைச்சி எடுக்கக்கூடிய சாறுல பதப்படுத்தி எடுக்கக்கூடிய ஆயில். அது காம்பினேஷன் என்னங்கிறத அவங்க ரிவீல் பண்ணல. பட் அதுல மெயின் இன்கிரீடியன்ட் வெங்காயம். அவங்க வீட்டுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா பெரிய கிச்சன் இருக்கும். ஒவ்வொரு இதுலயும் பாத்தீங்கன்னா நம்ம சினிமாலெல்லாம் பார்ப்போமே, யாரையாவது உள்ள போட்டு வறுக்கணும்னா இருக்குமே, அவ்வளோ பெரிய வானொலி இருக்கும். அதுக்குள்ள நம்ம உள்ளே போய் படுத்துக்கலாம், அவ்வளோ பெரிய வானொலி. அதுல 3/4 அளவுக்கு, நான் சொல்றது 25 வருஷத்துக்கு முன்னாடி, அந்த 25 வருஷத்துக்கு முன்னாடியே ஃபாரின்ல இருந்து மெஷின் வாங்கி வெங்காயத்தை போட்டு அரைச்சி அந்த சாரை மட்டும் அதுக்குள்ள நிரப்புவாங்க. அந்த இடத்துக்கே நம்ம யாரும் போக முடியாது. போனோம்னா கண்ணு எரிஞ்சு தண்ணீர் கண்ணீர்ல வரும். அவ்வளவு மோசமா இருக்கும் காடி. ஆனா அதுல பண்ணுவாங்க. அப்புறம் இது சார்ந்த ஆராய்ச்சிகள் என்ன இருக்குன்னு நம்ம நிறைய பார்க்கும்போது, இன்றைக்கு தலைமுடி கொட்டுவதை நிறுத்த பெரிய அளவுல நீங்க யாருமே மெனக்கட வேண்டாம். நல்லா ஒரு முழு வெங்காயத்தை எடுங்க, அதை இட்லி பாத்திரத்துல போட்டு ஆவியில வேக வைங்க. ஆவியில வேக வச்சு அந்த எண்ணெய் எடுத்து மிக்சியில போட்டு தண்ணி போடாம நல்லா மைய அரைங்க. அரைச்சி எடுத்த வெங்காயத்தை துணியில போட்டு பிழிஞ்சிங்கன்னா உங்களுக்கு வெங்காய சாறு கிடைக்கும். ஒரு 100 கிராம் வெங்காயத்தை நீங்க போட்டீங்கன்னா ஒரு 10 மில்லி உங்களுக்கு அந்த சாறு கிடைக்கும். அதே போல தண்ணியில ஊற வச்ச வெந்தயத்தை, வேணும்னா வெந்தயம் எடுக்கலாம், வேண்டாம்னா பரவாயில்ல, அதுல இந்த வெங்காய சாறை போட்டு அரைச்சி தலையில ஹெட் பேக்குன்னு சொல்லக்கூடிய பேக், அதை போட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் உட்காருங்க. தலைமுடி கொட்டுறது, தலைமுடி உடையிறது, டேண்ட்ரஃப் இஷ்யூ, சோரியாசிஸ் இஷ்யூ, இந்த மாதிரி எது இருந்தாலுமே உங்க தலையில் இருக்கக்கூடிய அந்த தலைமுடி பிரச்சனை குறைந்து போவதை பார்க்கணும். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ், பெஸ்ட் சாய்ஸ், என்னோட அனுபவத்துல நான் மருத்துவ ரீதியாக நிறைய பேருக்கு சிகிச்சை அளிக்க போது அவர்களுக்கு உதவி செய்து தலைமுடி சார்ந்த சிரமத்தை மாற்றிய பெஸ்ட் ப்ராடக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் தான்.
இன்னைக்கு வெங்காயத்தை தேய்ச்சா தலைமுடி வளருமா? 100% வளரும். ஆனா நான் சொன்ன மாதிரி தேய்க்கணும். சும்மா வெங்காயத்தை அரைச்சிட்டு மண்டையில போடக்கூடாது. அதுல இருந்து வர தண்ணியே நமக்கு எரிச்சலை ஏற்பட்டு அலர்ஜியை ஏற்படுத்திடும். வெங்காயத்தை எடுத்து இட்லி பாத்திரத்தை போட்டு ஆவியில வேக வைங்க. ஆவியில் வேக வைத்த வெங்காயத்தை எடுத்து மிக்சர்ல போட்டு தண்ணி போடாம அரைச்சு அதை பேக்கா போடுங்க. அல்லது வெந்தயத்தை தண்ணீர்ல ஊற வச்சு அரைச்சி அதையும் பேக்கா போடுங்க. இதை பண்ணீங்கன்னா உங்களோட தலைமுடி சார்ந்த சிரமங்கள் மாற்றம் அடைவதை பார்க்க முடியும். செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங், இன்னைக்கு தலைமுடி நிறைய வளரணும்னா பீட்ரூட், மாதுளை மற்றும் இஞ்சி சாறு. நான் ஏற்கனவே பீட்ரூட் இஞ்சி சாரை பத்தி பேசியிருக்கேன். அது சாப்பிடும்போது எப்படி நைட்ரஸ் ஆக்சைடு நம்ம உடம்புல இருக்க ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துதுன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆனா தலைமுடி சார்ந்த பிரச்சனை வரும்போது 50 கிராம் பீட்ரூட், 50 கிராம் மாதுளை பழம், 10 கிராம் அளவுக்கு இஞ்சி, ஒரு 300 மில்லி சுடுதண்ணியில போட்டு நல்லா மைய அரைச்சி வடிகட்டி எடுக்கக்கூடிய இந்த பீட்ரூட், மாதுளை, இஞ்சி சாரை நம்ம குடிக்க ஆரம்பிக்கும் போது அவ்வளவு பெரிய அளவுல தலைமுடி மாற்றம் வருவதை பார்க்க முடியும். பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள், திருமணத்திற்கு முன்பு திருமணத்திற்காக தயாராகி கொண்டிருக்கக்கூடிய பெண்கள், அதே போல திருமணத்திற்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய ஆண்கள், உங்களுடைய தலைமுடி எனக்கு ஒரு 6 மாசத்துல கல்யாணம் இருக்கு சார், நான் கொஞ்சம் நல்லா இருக்கணும், அழகா இருக்கணும், பார்த்தாலே ஒரு கம்பீரமா இருக்கணும், எனக்கு மீசை இல்லை, தாடி இல்லை, தலைமுடி இல்லை, நான் என்ன பண்ண முடியும்? வெறும் இந்த பீட்ரூட், மாதுளை, இஞ்சி சாரை சாப்பிட முடியுமான்னு பாருங்க. அவ்வளவு அழகாக தலைமுடி வருவதை நம்ம பார்க்க முடியும். தலை ஆரோக்கியம் மேம்படுவதையும் நம்ம பார்க்க முடியும். மூன்றாவது, வெரி சிம்பிள், அகைன் வெரி எஃபெக்டிவ் ரெமெடி ஃபார் தலைமுடி என்னன்னா முட்டை தாங்க. இன்னைக்கு டெய்லி 2 முட்டையோட வெள்ளைக்கரு காலை உணவோடு சேர்த்து சாப்பிடுங்க. முடிஞ்சா அது கூட ஒரு கிளாஸ் பால் குடிங்க. இன்னைக்கு ஃபோலிக் ஆசிட், விட்டமின் B12, மெக்னீசியம் மற்றும் நமக்கு தேவையான அயன், இந்த 4 விஷயங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு காம்பினேஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டையும் பாலும் தான். நல்லா 2 முட்டை எடுங்க, அந்த முட்டையை வேக வைங்க, இல்லை ஸ்கிராபிள் பண்ணுங்க, உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ வெங்காயம் போட்டு அந்த முட்டையை டெய்லி காலையில் 2 சாப்பிடுங்க. காலை உணவாக ஒரு 100 மில்லி அல்லது 200 மில்லி பால், அல்லது அதே போல நைட்டு ஒரு வேளை. முடிஞ்ச அளவுக்கு இந்த முட்டையை காலை உணவோடு பயன்படுத்துங்க. இரவு உணவுக்கு இந்த முட்டையை கொண்டு போக வேண்டாம். இதை கொஞ்சம் எடுக்கும்போது மிகப்பெரிய அளவுல உடல்ல மாற்றங்கள் ஏற்படுவது மட்டும் இல்ல, நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவதையும் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா நம்மில் நிறைய பேருக்கு இந்த சிரமங்கள் ஏற்படுவதற்கு மிகப்பெரிய காரணம் என்னன்னா சத்து குறைபாடுகள். நான் சொன்னேன் இல்லையா, அந்த சத்து குறைபாடுகளை சரி செய்வதற்கு, வேகமாக சரி செய்வதற்கு தினசரி உணவாக சுலபமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த முட்டை. ஸோ 2 முட்டையோ அல்லது 3 முட்டையோ, முழு முட்டையே சாப்பிடலாம். இல்லை நான் ரொம்ப கொழுப்போடு இருக்கேன் சார், கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது, எடை குண்டா இருக்கேன், இதயத்தில் கொஞ்சம் பலவீனம் இருக்குது, நான் என்ன பண்ண முடியும் சார்? அப்போ முட்டையுடைய வெள்ளைக்கரு, 4 முட்டையுடைய வெள்ளைக்கரு மிளகோடு சேர்த்து சாப்பிடுங்க. தலைமுடி நல்லா வளர்றதை பார்க்கலாம். 4 நாள் ட்ரை பண்ணிவிட்டு 5ஆவது நாள் தலைமுடி கொட்டலன்னு சொல்லாதீங்க. 100 டேஸ் விடாமல் அதை ட்ரை பண்ணுங்க. நிறைய பேர் ஃபாரின்லேருந்து எனக்கு கால் பண்ணுவாங்க, சார் எங்களால் நேரில் வர முடியாது, ப்ராடக்ட்ஸ் அனுப்புறதும் கஷ்டம், எனக்கு ப்ளீஸ் ஏதாவது டிப்ஸ் கொடுங்க, தலைமுடிக்காக கொடுங்கம்பாங்க. அதுவும் நிறைய ஸ்ரீலங்கன்ஸ் கனடாலேருந்து எனக்கு கால் பண்ணுவாங்க, லண்டன்லேருந்து கால் பண்ணுவாங்க, சிங்கப்பூர்லேருந்து கால் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நான் கொடுக்குற ஒரே அட்வைஸ் என்னென்னா, இந்த வெங்காயத்தை தலையில் போடுங்க, முட்டை சாப்பிடுங்க. ஏன்னா இது அவங்க எல்லாருக்கும் பிடிச்ச உணவு தானே. 2 மாதம் 3 மாதம் கழிச்சு கால் பண்ணுவாங்க, சார் 99% என்னோட ஹேர் ஃபால் நின்று போச்சு, எனக்கு ஹேர் க்ரோத் நல்லா இருக்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னோட தலைமுடியை பார்க்கும்போது நீ என்ன பண்ணுற, எப்படி உன்னோட ஹேர் இவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குன்னு கேட்குறாங்க அப்படின்னு மகிழ்ச்சியாக பகிர்ந்துப்பாங்க. ஸோ கான்ஃபிடென்ட்டாக இந்த முட்டையோட வெள்ளைக்கருவை டெய்லி 2ஓ 3ஓ சாப்பிடுங்க, அல்லது முழு முட்டை நிறைய மிளகு போட்டு சாப்பிட முடியுமான்னு பாருங்கள். 4th இம்பார்ட்டன்ட் திங், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் என்ன தெரியுமா? இன்றைக்கு நீங்கள் சைவர்களாக இருக்கீங்க அப்படின்னா, ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் கேட்பாங்க, சார் சும்மா இல்லாமல் நீங்கள் முட்டையை சாப்பிட சொல்கிறீங்க சார், என் பையனுக்கு தலைமுடி மேலே அவ்வளோ பெரிய பிரியம், நாங்கள் ஐயங்காரு, எப்படி சார் சாப்பிட்றது? இன்னும் திருநெல்வேலி பக்கத்துலேருந்து வந்து சொல்லுவாங்க, சார் நாங்கள்லாம் சுத்த சைவம் சார், எங்கே சார் போய் நாங்கள் முட்டையை சாப்பிட்றது, சார் ப்ளீஸ் வேறு ஏதாவது எனக்கு ஆல்டர்னேட்டிவ் கொடுங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங், இன்னைக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் ரொம்ப கரெக்டாக பண்ணணும் அப்படின்னா, இன்னைக்கு வெஜிடேரியனில் தலைமுடியை வளர வைக்கக்கூடிய மிகப்பெரிய உணவு எனிகஸ், கரிசலாங்கண்ணி கீரை. இன்றைக்கு கரிசலாங்கண்ணி கீரையை விட சிறப்பாக தலைமுடியை வளர வைக்கிறதுக்கு ஒரு மருந்தே கிடையாது. இந்த கலாச்சார மாற்றங்கள் அப்படின்னு வந்த பிறகு கரிசலாங்கண்ணி கீரையை உணவாக சாப்பிடுகின்ற ஒரு பழக்கமே நம்ம சமூகத்தில் இல்லாமல் போச்சு. கரிசலாங்கண்ணி கீரையை அரைச்சி எண்ணெய் காய்ச்சி தலையில தடவுறதுக்கு எல்லாரும் ரெடி.
ஆனா கரிசலாங்கண்ணி கீரையை உணவா சாப்பிட்டு உடம்புக்கு உள்ளே இருந்து அந்த ஆற்றலை அதிகப்படுத்தி தலைமுடியை வளர வைக்க நம்ம யாரும் ரெடி கிடையாது. மஞ்சள் கரிசலாங்கண்ணி அல்லது வெள்ளை கரிசலாங்கண்ணி எதாக இருந்தாலுமே வாரம் ஒரு முறையோ இருமுறையோ உணவாக நாம் சாப்பிடும் போது தலைமுடைய வளர்ச்சி அவ்வளவு அபரிதமா இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இன்று பிரபலமாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய நடிகை, அவங்களுடைய ஆரம்ப காலத்துல என்னுடைய பேஷண்ட் அவங்க. இன்னைக்கு ரொம்ப அவங்க பீக், அவங்களெல்லாம் நீங்க நேர்ல கூட பார்க்க முடியாது. நான் கூட நினைச்சா இன்னைக்கு பார்க்கவே முடியாது. ஆனா அவங்க ஒரு ஆரம்ப நிலையில ஒரு துணை இணை நடிகையாக நடிக்க ஆரம்பிக்கக்கூடிய காலத்துல அவருடைய தாயார் தந்தையார் இவங்கெல்லாம் என்னோட பேஷண்ட். அவங்க வரும்போது எங்கிட்ட கேட்டது, அங்கிள் தயவு செய்து எனக்கு தலைமுடி நல்லா வளரணும், நான் என்னோட ஸ்கின் காம்ப்ளெக்ஷன் நல்லா இருக்கணும், நான் என்ன பண்ணணும்? நான் அவங்களுக்கு கொடுத்த அட்வைஸ், அன்னைக்கு அவங்களுக்கு கொடுத்த அட்வைஸ் இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் கொடுக்குறேன். கரிசலாங்கண்ணி கீரையை குறைஞ்சது வாரத்துக்கு 2 முறை உணவுல சாப்பிடுங்க. ஒரு மாதத்திற்கு முன்பு ஒரு ஈவெண்ட், அவங்க அந்த ஈவெண்ட்டுக்காக சென்னை வந்திருந்தாங்க. அப்புறம் ஒரு முறை எனக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசினாங்க, நல்லா இருக்கீங்களான்னு எல்லாம் கேட்டுட்டு என்கிட்ட சொன்னாங்க. அவங்க அம்மா என்கிட்ட பேசினாங்க. இன்னைக்கு வரையிலும் இந்த பாப்பா நீங்க கொடுத்த அந்த கரிசலாங்கண்ணி கீரை அட்வைஸை மட்டும் விடவே இல்லை டாக்டர். இன்னைக்கு வரையிலும் தலைமுடி சார்ந்த எந்த பிரச்சனையும் இல்லாம அவங்க ஹெல்தியா இருக்காங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் ஐ திங்க் கரிசலாங்கண்ணி கீரை தான். கரிசலாங்கண்ணி கீரை வெறும் தலைமுடியுடைய ஆரோக்கியத்துக்கு மட்டும் இல்ல, உடம்புடைய ஆரோக்கியத்திற்கும் மிக அவசியம். அதனால குறைந்தது வாரம் 2 முறை கரிசலாங்கண்ணி கீரையை சாப்பிட முடியுமான்னு பாருங்க. 5வது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இன்னைக்கு தலைமுடி வளரவில்லை அப்படிங்கிறதுக்காக நிறைய மருத்துவ ஆலோசனை மருந்துகளை பயன்படுத்தக்கூடியவங்க நம்ம நிறைய பேர் இருக்கிறத பார்க்கிறோம். முடிந்த அளவுக்கு இந்த மருந்துகளை பயன்படுத்துவதை தவிர்க்க முடியுமான்னு பாருங்க. இன்றைக்கு ஊட்டச்சத்துக்களுடைய குறைபாடு, இல்லை உடம்புல ஏதோ தொற்று, அல்லது உடம்பில் இருக்கக்கூடிய சர்க்கரை நோய், இதய நோய் மாதிரி நம்ம உடம்பை பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய நோய்கள் ஏதேனும் இருக்கு அப்படின்னா அதற்கான மருந்துகளை நீங்கள் எடுத்துக்கொள்வது தவறே கிடையாது. ஆனா பக்க விளைவு ஏற்படும்னு தெரிந்து கூட தலைமுடியுடைய ஆரோக்கியத்திற்காகவும் தலைமுடியை காப்பாற்றவும் தவறான மருந்துகள் எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் நிறைய பேரை பார்க்க. இன்னைக்கு நிறைய பேர் ஒரு மாடர்ன் மெடிசன் சார்ந்த சிறப்பு மருத்துவர்கள் கிட்ட போகும்போது அவங்க தலைமுடி வளருவதற்காக கொடுக்கக்கூடிய சில வகையான தலைக்கு போடக்கூடிய எண்ணெய்களும் ஷாம்புகளும் நமக்கு என்ன பண்ண ஆரம்பிக்குது, கொஞ்ச நாள் தலைமுடி வருவது போல தோன்றினாலும் தலைமுடியுடைய திக்னஸை குறைத்து தின்றாக மாற்றி விட்டு தலைமுடி கொட்ட ஆரம்பித்து விடுவதை பார்க்கிறோம். அப்ப தலைமுடி சார்ந்த சிரமங்களற்ற ஒரு ஆரோக்கியம், அதாவது தலைமுடி நோயற்ற ஒரு ஆரோக்கியம் நமக்கு வேணும்னா முதல்ல 100 டாக்டரை பார்க்கறத நிறுத்தணும். யாராவது ஒரு டாக்டரை பாருங்க. நீங்க பார்க்கக்கூடிய டாக்டர் ஒரு இயற்கை மருத்துவம் சார்ந்த ஒரு ஆயுர்வேத சித்த மருத்துவர், யோக மருத்துவர், நேச்சுரோபதி மருத்துவரை சந்திக்க முடியுமான்னு பாருங்க. கொடுக்கும்போது கொடுக்கக்கூடிய மருந்துகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட உணவு முறைகள், வாழ்வியல் முறைகள், தியான பயிற்சிகள், யோக பயிற்சிகள், நீங்கள் என்ன செய்ய வேண்டும்ங்கிற ஒரு புரிதலோடு இந்த நோயை அணுக முடியுமான்னு பாருங்க. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். இன்னைக்கு ஒரு மாடர்ன் ட்ரைகாலஜி கிளினிக் ஒன்று இருக்கு. அதோட சிஇஓ எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். அவங்களோட பிரைசிங்லாம் நான் பார்க்கும்போது எனக்கு அப்படியே மயங்கியே போயிட்டேன். ஒரு ட்ரைகாலஜி கிளினிக்ல போய் உங்களோட ஹேரை நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும்னா இன்னைக்கு மினிமம் ஒரு மாசத்துக்கு நீங்க செலவு பண்ண வேண்டிய தொகை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60,000 ரூபாயிலிருந்து ₹1,00,000 இருக்கிறத பார்க்குறோம். அட்வான்ஸ்டு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், அட்வான்ஸ்டு ஹேர் ட்ரீட்மெண்ட்லாம் இன்னைக்கு பண்ணும்போது மினிமம் 5 10 லட்சம் ரூபாய் செலவு செய்ய வேண்டிய தேவை இன்னைக்கு ஏற்படுவதையும் நம்ம பார்க்கிறோம். அப்ப இது சார்ந்த அப்படி செஞ்சு கூட எனக்கு தலைமுடி இல்லைன்னு கவலைப்படுறவங்க நம்ம நிறைய பேரை பார்க்குறோம் இல்லையா? அப்ப இது சார்ந்த சிரமங்கள் அற்ற ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை நமக்கு வேணும் அப்படின்னா, ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல்குள்ள நம்ம போகணும் அப்படின்னா முதல்ல நிறைய மெடிக்கல் அட்வைஸ் எடுக்காம ஒரு நேச்சுரல் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்க முடியுமாங்கிறத நீங்க பாருங்க. என்னதான் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. இன்னைக்கு உங்க ஊர்ல எவ்வளோ ஆயுர்வேதா டாக்டர்ஸ் இருக்காங்க, சித்தா டாக்டர்ஸ் இருக்காங்க, யோகா டாக்டர்ஸ் இருக்காங்க, நேச்சுரோபதி டாக்டர்ஸ் இருக்காங்க. யாராவது ஒருத்தர் பேர் கேட்டு ரெஃபரன்ஸ் வாங்கிட்டு நேர்ல போய் படித்து பட்டம் பெற்று அரசு பதிவு செய்த மருத்துவராங்கிறத மட்டும் உறுதி செய்து கொண்டு அந்த மருத்துவரை சந்திக்க முடியுமான்னு பாருங்க. சார் நீங்க 5 விஷயம் சொன்னீங்க, எனக்கு இதெல்லாம் பண்ண முடியாது, எனக்கு ஆனால் தலைமுடி வேணும், நிறைய வேணும், நல்லா வேணும். ஸோ 2 வகையான தலைமுடி பிரச்சனையை ஒன்று பார்க்குறோம். ஒன்று சாதாரண தலைமுடி குறைந்து போகிறது, அடர்த்தி குறைந்து போகிறது, தலைமுடி ஒடிந்து விடுவதுன்னு ஏற்படக்கூடிய பிரச்சனை. இந்த எல்லா பிரச்சனைக்கும் கேஷியாமிருத கிட்டுன்னு சொல்லக்கூடிய கிட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் சீரம் இருக்கும், ஆயில் இருக்கும், எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் இருக்கும். இந்த 3 விஷயத்தை நம்ம தொடர்ந்து பண்ணும்போது வழக்கமாக நாம் சந்திக்கின்ற தலைமுடி சார்ந்த சிரமங்கள் அனைத்துமே குறையும். இன்னொரு குரூப் இருக்கு, அலோபேஷியா. மொத்தமா உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரையில முடியே கிடையாது.
இந்த பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ யாராக இருந்தாலும் மிக மோசமாக இருக்கிறத பார்க்கணும். அவர்களுக்கு ப்ராப்பர் புரோட்டோகால் வேணும். உடம்புல இருக்கக்கூடிய மருந்துகளை சாப்பிட்டு கழிவு நீக்கம் செய்யணும். அப்புறம் உடல்ல இருக்கக்கூடிய பித்தம் சார்ந்த நோய்களை குறைப்பதற்கு பித்த சமனி வகை சார்ந்த மருந்துகளையும் தலைமுடி வளருவதற்கு தேவையான மருந்துகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது வந்து கம்ப்ளீட் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். அலோபேஷியான்னு சொல்லக்கூடிய மொத்த உடம்பிலும் தலைமுடி இல்லாத நோய்ங்கிறது கம்ப்ளீட் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். மற்றவங்க எல்லாரும் கேஷாமிருத கிட்டுன்னு சொல்லக்கூடிய அதை பயன்படுத்தினாலே போதும். ஸோ இன்னைக்கு ஏன் இதை நான் விளக்கமா இவ்வளவு சொல்றேன்னா, இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிற மாதிரி தலைமுடிங்கிறது தலைமுடியுடைய பிரச்சனை கிடையாது. தலைமுடி கொட்டுவதுங்கிறது இன்றைக்கு தோல் நோயிலிருந்து, தைராய்டு நோயிலிருந்து, சர்க்கரை நோயிலிருந்து, அலோபேஷியான்னு சொல்லக்கூடிய மொத்த உடல்ல இருக்கக்கூடிய முடியும் கொட்டக்கூடிய அளவுக்கு மோசமான நிலையை ஏற்படுத்தக்கூடிய நோய்கள் வரை விதவிதமாக இருக்கிறத பார்க்கிறோம். டேண்ட்ரஃப் ஆரம்பிச்சு இன்னைக்கு எல்லாமே காரணமா இருக்கிறதுனால உடல் கழிவு நீக்கத்தில் ஆரம்பித்து வெறும் தோல் நோயாக இருக்கக்கூடியவர்கள் வெறும் கேஷாமிருத கிட்டுன்னு சொல்லக்கூடிய எண்ணெய், சீரம், ஷாம்பு கலந்த கலவையை உபயோகப்படுத்துங்க. இன்றைக்கு அதீதமான உடல் முடி கொட்டி சிரமத்தில் இருப்பவர்கள் அலோபேஷியா சார்ந்த நம்ம சொல்லக்கூடிய புழுவெட்டு, உடல் முழுவதும் பரவக்கூடிய புழுவெட்டாக இருக்கக்கூடிய நோயோடு சார்ந்தவர்கள் முறையான மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். தலைமுடி நமக்கு அழகு மட்டுமல்ல, ஆரோக்கியமும் கூட. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எலும்பு சத்து, இரும்பு சத்து, ஜீரண மண்டலம் உருவாக்கக்கூடிய சத்துக்கள் மூன்றும் சேர்ந்து நம்ம உடம்புல உருவாக்கக்கூடியதுதான் தலைமுடி. அப்ப தலைமுடி கொட்டுதுன்னா நம்ம செரிமான மண்டலம் பாதிக்கலாம், நமக்கு ரத்த சோகை இருக்கலாம், நம்ம உடம்புல வளர்சிதை மாற்றத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்வியல் முறைகள் இல்லாம இருக்கலாம். ஸோ எதால இது ஏற்படுது அப்படிங்கிற ஒரு புரிதலோட கேஷாமிருத கிட் அல்லது கேஷாமிருத எண்ணெய் மற்றும் ஷாம்புவை தொடர்ந்து பயன்படுத்துகின்ற ஒரு மாற்றம். யாருக்கெல்லாம் முடியுமோ நான் சொன்ன 5 விஷயத்த பண்ணுங்க. யாருக்கு முடியலையோ அவங்க மட்டும் இந்த கேஷாமிருத கிட் அல்லது ஆயில் அல்லது ஷாம்பு பயன்படுத்தும் போது நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. இது சார்ந்த கேள்விகள் ஏதாவது இருக்குன்னா இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல என் கூட ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்க. அகெயின் இந்த விஷயத்தை தொடர்ந்து பயன்படுத்தி தலைமுடி சார்ந்த பிரச்சனையிலிருந்து விடுபட்டு அமைதியான வாழ்க்கை என்னால் மீள முடிந்ததுன்னு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடியவங்க இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்க முடியுமான்னு பாருங்க. மீண்டும் மற்றும் ஒரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி, வணக்கம்.